ஸோ ஹாய் விலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேக் டு தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் அடுத்து நிறைய கம்பேரிஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஒரு கம்பேரிஷன் வீடியோவில் தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஹேட்ச் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டோட ஒரு கம்பேரிஷன் வீடியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா பலினோ, டாட்டாவோட அல்ட்ராஸ் இருக்குது, ஹியூண்டாயோட i20 இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த வெஹிக்கிள் எந்தெந்த வகையில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ சமீபமாக நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ரோ என்ன ப்ரோ பழைய மாதிரி நிறைய கம்பேரிஷன்ஸ்லாம் வரது இல்லையே, காரணம் என்ன அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். முன்ன மாதிரி இப்போ டீலர்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லாதனால தான் நான் சரியாக வந்து கம்பேரிஷன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா FPL டாட்டா நமக்காக அல்ட்ராஸ் ரிவ்யூக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அனதர் 2 காரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு, ஸோ அவங்க தான் வந்து இந்த கார் நமக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்கள்கிட்ட வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து கேட்டுக்கிறேன். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கார் நம்ம சேனலோட கம்பேரிஷன்ஸ்க்கு உதவும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட பேர், எந்த ஊர், உங்களோட காண்டாக்ட் நம்பர் என்ன, அதே மாதிரி என்ன கார் வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மெயில் வந்து பண்ணுங்கள். மேபி எங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காரோட டீட்டெயிலை எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கம்பேரிஷன் வீடியோக்குள்ளே போவோமா? ஃபஸ்ட்டே சொன்னதான், நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க் டு FPL டாட்டா தஞ்சாவூர். அவங்க தான் நமக்கு வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அல்ட்ராஸ் மட்டும்தான் இங்கே டாப் அண்ட் மாடல் வெஹிக்கிள் வந்து இருக்குது. i20 பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு, பலினோ பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா வேரியன்ட் இருக்குது. பட் நம்ம வீடியோவில் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா காரோட டாப் மாடலை கம்பேர் பண்ணி தான் வந்து சொல்ல போகிறேன். ஜஸ்ட் இங்கே டிஸ்பிளேக்காக மட்டும்தான் நான் இந்த காரை வந்து வச்சுருக்கேன். வீடியோவில் காட்டக்கூடிய ஃபுட்டேஜுமே மேக்ஸிமம் டாப் மாடல் காரோட ஃபுட்டேஜ் தான் உங்களுக்கு வந்து காமிப்போம். எனிவே சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் இதையும் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. ஹேட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து டிசைன் ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காராக தான் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போம். இந்த காரோட டிசைன் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். வெஹிக்கிளோட டைமென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். 3 காருமே 4 மீட்டருக்கு உட்பட்ட கார் தான். i20 கொஞ்சம் அகலத்துலையும் சரி நீளத்துலையும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அல்ட்ராஸ் ஒரு 5 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 5 பேர் ஃபுல் லோடோட கேரி பண்ணும்போது அண்டர் பாடி 3 கார்லையும் அடிப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 16 inches அலாய் வீல்ஸ் தான் 3 கார்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 3 கார்லையும் LED ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. டெயில் லைட்ஸும் LEDல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஆரோட செட்டப் எல்லாமே 3 கார்லையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு. ரூஃபை பொறுத்த வரைக்கும் i20 அல்ட்ராஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுக்குறாங்க. அதே மாதிரி சன்ரூஃப் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் செட்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராஸ்லையும் i20ல மட்டும்தான் இருக்கு, பலினோல கிடையாது. ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க அல்ட்ராஸ்ல. அது பார்க்கறதுக்கு இன்னும் ப்ரீமியமாகவே இருக்குது. ஸோ என்னதான் டிசைனில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாலும் டிசைன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு ஒரு காரோட டிசைன் வந்து பிடிக்கும், உங்களுக்கு வேறு காரோட டிசைன் வந்து பிடிக்கும். ஸோ டிசைன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டிசைன் பொறுத்து நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா பலினோ வந்து ரொம்ப காலமாக வரனால அதோட டிசைன் கொஞ்சம் அவுடேட்டடான ஒரு ஃபீலை வந்து எனக்கு பர்சனலாக கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அல்ட்ராஸுமே சரி i20யுமே சரி டிசைனாக வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியராக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் i20 அல்ட்ராஸை வந்து நான் குறிப்பிடுவேன். உங்களுக்கு எந்த காரோட டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னதான் டிசைன் அப்படிங்கிறது பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக இருந்தாலும் இந்த பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. ஸோ இந்த 3 காரோட பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 300 லிட்டருக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பலினோ பொறுத்த வரைக்கும் 318 லிட்டர், i20 பொறுத்த வரைக்கும் 311 லிட்டர், அல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் 345 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 300 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸே வந்து போதியமான அளவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 பேர் 3 நாள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 3 காரோட பூட் ஸ்பேஸுமே நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருக்கிறதுலே கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கிறது அல்ட்ராஸ் தான். பட் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வந்து தெரியல அப்படின்னு சொல்லுவேன். 3மே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ டிசைனுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது காரோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக போகிறவங்க அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். இப்போ காரோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் அப்படின்னு வரும்போது நம்ம டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்ப்போம். 3 கார்லையும் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க நல்லாவே இருக்குது.
அல்ட்ராஸில் பழைய மாடலில் பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் 2025 மாடலில் குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 3 காரோட டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, குவாலிட்டியுமே சரி ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வென்ட், ரிமோட் சென்டர் லாக், புஷ் ஸ்டார்ட் பட்டன், ரியர் ஏசி வென்ட், அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர், டிரைவர் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் இருக்கிற மாதிரி 3 கார்லையும் வடிவமைச்சிருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோலாக இருக்கட்டும், அதே மாதிரி டில்டபிள் ஸ்டேரிங்காக இருக்கட்டும், க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இது எல்லாமே 3 கார்லேயும் காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். இப்போ 3 கார்லேயும் ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கக்கூடியது அந்த இன்ஃபோடைன்மெண்ட் தான். டச் ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லா கார்லையும் வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது பலினோவில் 9 இன்ச்சஸும், i20ல் 10.1 இன்ச்சஸும், அல்ட்ராஸில் 10.25 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸ்லையும் பலினோலையும் பார்த்தீங்க அப்படின்னா 360 கேமரா அப்படிங்கிறது இருக்குது. இது i20ல் கிடையாது. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தில் பலினோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீக்கர் குவாலிட்டி, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். அல்ட்ராஸ்லையும் i20லையும் ஆடியோ வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. அல்ட்ராஸோட ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச் பேனலில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ப்ரீமியமாக இருந்தாலும் வெஹிக்கிள் ஓட்டும் போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாகவே இருக்குது. ப்ராக்டிகாலிட்டி யூசேஜ்னு வரும்போது அந்த டச் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ண கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்லுவேன். அல்ட்ராஸோட அந்த டச்சில் கொடுத்துருக்கக்கூடிய ஏசி கண்ட்ரோலர்ஸை. அல்ட்ராஸ்லையும் i20லையும் பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளோ பாக்ஸ், ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபீச்சரும் பலினோல கிடையாது. பலினோ பொறுத்த வரைக்கும் ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஹெட் அப் டிஸ்பிளே i20லையும் சரி, அல்ட்ராஸ்லையும் சரி கிடையாது. கிளஸ்டர் வந்து உங்களுக்கு 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய மேப் வியூலாம் பார்க்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் வந்து அல்ட்ராஸோட டாப் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா பலினோலையும் சரி, i20லையும் சரி கிடையாது. 2025ல் அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். i20லையும் சரி, பலினோலையும் சரி 2025க்கு ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த 3 கார்லையும் அந்த ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குன்றத ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். வாங்க, அதை விட ரொம்ப முக்கியம் சீட்டிங் கம்ஃபோர்ட் தான். நான் வந்து இதில் வந்து டேரெக்டாக ரியர் சீட் கம்ஃபோர்ட்டை வந்து பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா டிரைவர் சீட்டும் சரி, கோ டிரைவர் சீட்டும் சரி, இந்த 3 கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் ரிலேட்டடாக பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த உட்காந்து ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம், லெக்ரூம் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது இந்த 3 காரோட டிரைவர் சீட் அண்ட் கோ டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது செகண்ட் ரோ சீட் கம்ஃபோர்ட் இருக்குதா, ஸோ பின்னாடி சீட் எந்த லெவலில் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வாங்க நம்ம அதை போய் பார்ப்போம். ஸோ டாடா அல்ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோரும் வந்து 90 டிகிரி ஓப்பன் ஆகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி காரோட இன்டீரியரில் வந்து உங்களுக்கு தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ராஸோட தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி உட்காரும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதோட சீட்டிங் வந்து இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராஸில் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா தான் இருக்குது. பட் i20 பலினோட கம்பேர் பண்ணும்போது லெக் ரூம் வந்து i20 பலினோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 கார்லையுமே வந்து 2 பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆள் வந்து உட்கார்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பசங்க உட்காரணும் அப்படின்னும் போது அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும் இந்த 3 காரை பொறுத்த வரைக்கும். பட் அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பக்கெட் சீட் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 கார்லையுமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு சொல்லுவேன். நான் என்னைய பொறுத்த வரைக்கும் கம்ஃபோர்ட், செகண்ட் ரோ கம்ஃபோர்ட்டுக்கு நான் எந்த காரை ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் 4 பேர் தான் போகக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக அல்ட்ராஸோட ரியர் சீட் கம்ஃபோர்ட்டை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்தியன் மார்க்கெட்டே சேஃப்டியை நோக்கி நகர தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேஃப்டிங்கிறது எப்போவுமே ஒரு காருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 காரில் கொடுத்துருக்க சேஃப்டி ஃபீச்சர் விஷயத்துக்கு வருவோம். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 3 கார்லையுமே ஓரளவுக்கு தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக், ABS, CBD, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமு, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 கார்லையுமே காமனாகவே இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் மட்டும் பலினோல கிடையாது, மற்றபடி 2 கார்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ரெய்னிங் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராஸில் கொடுத்துருக்காங்க, மற்ற 2 கார்லையுமே அது கிடையாது. பட் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி விஷயத்தில் 3 கார்லையுமே தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸோ சேஃப்டி அப்படின்னாலே இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அது டாட்டா தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னாலும் டாட்டாவோட அல்ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் டெஸ்ட் ரேட்டில் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காராக இருக்குது. கிராஷ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காராக இருக்குது. அதாவது எப்படி சொல்ல, சேஃப்டியில் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் முன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலினோட பில்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 6 ஏர்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. i20 ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் வந்து சேஃப்டின்றது இந்த செக்மெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட்
ப்ரூவ் பண்ண வெஹிக்கிள் அப்படின்னா அது டாடா அல்ட்ராஸ் தான். இந்த வீடியோவில் நிறைய அல்ட்ராஸ் பற்றி பேசுகிற மாதிரி மேபி இருக்கலாம், பட் இருக்கிறதா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டாடா அல்ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் கையில் வச்சிருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரிலேட்டடாக ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாடா அல்ட்ராஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக மெயினாக இன்ஜின் தான் வந்து பார்க்கணும். இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம் வாங்க. இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். நான் ஃபஸ்ட்டு பெட்ரோல் இன்ஜின் NA பெட்ரோல் இன்ஜினை பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். அதுக்கப்புறம் மித்த இன்ஜின்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் இந்தியன் மார்க்கெட்டில் வாங்குறவங்க, அதுவும் இந்த ஹேட்ச்பேக் மாதிரியான கார்ஸ் வாங்குறவங்க பெட்ரோல் இன்ஜினை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவும் NA பெட்ரோல் இன்ஜினை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க NA பெட்ரோல் இன்ஜினுக்கே வருவோம். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1200 சிசி கொண்ட பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது 113 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜினாக தான் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றத்தோட பவர் அண்ட் ஸ்பெக்ஸ் வந்து சொன்னேன் அப்படின்னா குழப்பங்கிறனால நான் கீழே வந்து 3 இன்ஜினோட பவர் அண்ட் ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அல்ட்ராஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பலினோ அதுக்கப்புறம் i20ல பார்த்தீங்கன்னா சிமிலராக அந்த கப்பா, அவங்க வந்து கப்பா இன்ஜின் சொல்லுவாங்க, உங்க K சீரிஸ் இன்ஜின் சொல்லுவாங்க. ஹுண்டாயில் வந்து VVT அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுண்டாயில் VTVTன்னு வாங்க, இவங்க VVT அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலராக டெக்னாலஜி பயன்படுத்தின ஒரு K சீரிஸ் இன்ஜின் தான் ரெண்டு வெஹிக்கிளும் இருக்கக்கூடியது. பட் 4 சிலிண்டர் இன்ஜினாக இருக்கிறனால ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அல்ட்ராஸோட அந்த 3 சிலிண்டர் பழசோட கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கேபினுக்குள்ளே அந்த வைப்ரேஷன் தெரியாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஐடலில் நிற்கும் போது வேணால் கொஞ்சம் நாய்ஸியாக வந்து ஃபீல் ஆனாலும் கேபினுக்குள்ளே போய் நீங்கள் கதவெல்லாம் சாத்திட்டீங்க, ஸ்டேரிங்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த வைப்ரேஷன் தெரியாத வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அந்த இன்ஜின் பெட்டெல்லாம் வந்து போட்டு அந்த வைப்ரேஷனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பழைய ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது. பட் இதில் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் 3 சிலிண்டர் இன்ஜினை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாரண்டி வராதோ, அதாவது இன்ஜினோட லைஃப் வந்து கம்மியாக இருக்குமோ, அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. பட் நாங்கள் இந்த 3 காரையும் இப்போ ஓட்டி பார்த்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக எடுக்கும்போது மட்டும்தான் அந்த 3 சிலிண்டருக்கான ஃபீலை பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராஸ் வந்து கொடுக்குது. மித்தபடி வெஹிக்கிள் ரன் பண்ணும்போது ஆக்சலரேஷன் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேபினுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன் மித்த விஷயங்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கனால பெருசாக ஒரு 3 சிலிண்டர் ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா பலினோவோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த NA இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பலினோட வெயிட்டும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற காரணத்தினால அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த NA இன்ஜினில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பலினோ வந்து போகலாம். அதே சமயத்தில் இந்த 3 இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், இந்த 3 இன்ஜின்லேயே நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து பலினோ தான். ஸோ பலினோ பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் ரிலேட்டடாக ஒரு பெஸ்ட்டான கார் அப்படின்னு சொல்லலாம். 20+ மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பலினோவில் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதே நீங்கள் அல்ட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 16 to 17 சொல்லுவேன். i20 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 17 to 18 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக பலினோவோட 2-2.5 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மித்த 2 காரும் மைலேஜ் ரிலேட்டடாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் வந்து விவரிச்சிருக்கேன். எனக்கு இந்த வெஹிக்கிள் ஓட்டுனதுலேயே நல்ல பெப்பியாக இருந்த இன்ஜின் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பலினோ தான். பெப்பியாக இருந்தாலும் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய இன்ஜினாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பலினோ தான். எனிவே இப்போ அடுத்து பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஜின் யார் ஆஃபர் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து i20ல பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் டர்போ இன்ஜின் ஓட்டுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். என்லைன் அப்படின்னு ஆஃபர் பண்ணுறாங்களே, ஸோ என்லைன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப பீக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. என்லைனில் இருக்கக்கூடிய அந்த TGTI இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 172 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது. அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக காட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியை காட்டிலும் அந்த என்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் ஹேண்டிங் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு கார் பார்க்குறேன், இந்த ஹாட் ஹேட்சில் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக i20யோட அந்த என்லைனை வந்து குறிப்பிடுவேன். அது பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எனக்கு இதெல்லாம் வேணாப்பா, எனக்கு டீசல் இன்ஜின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ டீசல் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரே கார் இந்த செக்மெண்ட்டில் யாருன்னு கேட்டிங்கன்னா அது டாடா அல்ட்ராஸ் தான். டாடா அல்ட்ராஸில் மட்டும்தான் டீசல் இன்ஜின் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ டீசல் இன்ஜின் வேணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் அல்ட்ராஸ் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
வேறு எந்த காருமே இந்த செக்மெண்ட்டில் டீசல் இன்ஜின் கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஓகே, இப்போ அடுத்ததாக சிஎன்ஜி விஷயத்துக்கு வருவீங்க. i20ல் சிஎன்ஜி வந்து கிடையாது. பலினோலையும் சரி அல்ட்ராஸ்லையும் சரி சிஎன்ஜி வந்து கொடுக்குறாங்க. பலினோட சிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் ரிலேட்டடாக ரொம்ப பெட்டராகவே இருக்குது. ஆனால் ஒரே மைனஸ் பூட் ஸ்பேஸுங்கிறது சுத்தமாக இருக்காது. ஆனால் அல்ட்ராஸில் கதையே வேறு. இவங்க டூயல் சிலிண்டர்லாம் வந்து கொடுத்துருக்கனால பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி காராக நீங்கள் இந்த காரை வந்து வாங்கலாம். அந்த விஷயத்துலையும் அல்ட்ராஸ் வந்து பாராட்டலாம். அந்த டூயல் சிலிண்டர்லாம் வந்து கொடுத்துருக்கனால மேபி பலினோலையும் வந்து டூயல் சிலிண்டர்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய மைலேஜுக்கு எல்லாரும் கண்டிப்பாக வந்து சிஎன்ஜி தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 30+ மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜியில் வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது பலினோ பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் டூயல் சிலிண்டர்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பூட் ஸ்பேஸும் கிடைக்கும். நிறைய பேர் அந்த காரை வந்து சிஎன்ஜியில் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி கார் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அல்ட்ராஸ் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். இந்த கார் என்ன விலையில் இருக்குது, எது வாங்கலாம்? ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பலினோ 8 லட்ச ரூபாயில ஆரம்பித்து 12 லட்ச ரூபா வரைக்கும் ஆன் ரோட் காஸ்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. i20 பொறுத்த வரைக்கும் 8 லட்ச ரூபாயில ஆரம்பிச்சு 14 லட்ச ரூபா வரைக்கும் ஆன் ரோட் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. அல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் 8,26,000 ரூபாயில ஆரம்பிச்சு 14,34,000 ரூபா வரைக்கும் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. 3 காரோட அந்த NA பெட்ரோல் இன்ஜினோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிமிலராகவே பிரைஸ் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கு. அல்ட்ராஸ்ல டீசல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. i20ல என்லைன் அதாவது டர்போ பெட்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 3மே ஈக்குவலான ப்ரைஸில் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கார் யாருக்கானது, யார் எந்தெந்த காரை வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக வேணும். நல்ல ரிலையபிளான இன்ஜின் இருக்கணும். சர்வீஸ் பிரச்சனைலாம் வந்து எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பலினோ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜின் ரிலேட்டடாகவும் சரி மைலேஜ் ரிலேட்டடாகவும் சரி ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன் பலினோ பொறுத்த வரைக்கும். i20 விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அதாவது ஃபீச்சர் ரிலேட்டடாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக அந்த கொரியன் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக i20 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் வந்து டீசல் கார் பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா நல்ல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய காராக வேணும். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எனக்கு வந்து பெட்டராக இருக்கணும். பூட் ஸ்பேஸ் எனக்கு வந்து பெட்டராக இருக்கணும். பில்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டாடா அல்ட்ராஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த காரில் நான் பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்த்த விஷயங்கள். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கம்பேரிஷன் வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.